அதாவது இவ்வளவு மோசமா மின்வெட்டு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று ராத்திரி பூரா மின்வெட்டு. எப்ப மின்சாரம் வருது எப்போ போகுதுன்னே தெரியல. திடீர்னு வருது, திடீர்னு போகுது. போறது ரொம்ப நேரம் இல்லாம போகுது, வர்றது கொஞ்ச நேரம் வருது. இப்படி 2 நாளா ரொம்ப படாத பாடுபட்டோம். இந்த மின்வெட்டு பிரச்சனையை தீர்ப்பதற்கு தமிழ்நாடு ரொம்ப, ஏன்னா மின்சாரம் இல்லாமல் மனிதனால் வாழ முடியுமா சொல்லுங்க? இப்ப இங்க கரண்ட் இதெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு வச்சுங்க, 5 நிமிஷம் உட்காருவீங்களா? கரண்ட் வரட்டும்னா ஆசு பூசுன்னு எல்லாம் எழுச்சி வெளியே போயிருவீங்க. நம்மளால 5 நிமிஷம், அரை மணி நேரம் கூட மின்சாரம் இல்லாமல் நம்மால் இங்கே இருக்க முடியாது. ஆனால் மின்வெட்டு என்பது ஒரு கடுமையான பிரச்சனையாக தமிழ்நாட்டிலே பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மின்வெட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்கிற முறையில் ஆங்காங்கே போராட்டங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவசரமான பிரச்சனை என்கிற முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஆட்சிக்கு வந்து 30 நாள் தான் ஆக்குறது என்றெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, மின்சாரம் போன்ற அத்தியாவசியமான பிரச்சனைகள் வருகிற போது மிக அவசர உணர்வோடு தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட்டு மின்வெட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.